लगी खुदा मिल के रहेंगे हम हुए न जुदा बहकाए हमको न कोई शैतान आओ हम मिल के खुदा से ये बातें करेंगे प्रेम इंडिया
Book of Joel, chapter 2, verse 18 onwards. Then the Lord was jealous for his land and took pity on his people. The Lord replied to them, I am sending you grain, new wine and olive oil, enough to satisfy you fully. Never again will I make you an object of scorn to the nations. I will drive the northern horde far from you, pushing it into a parched and barren land. Its eastern ranks will drown in the Dead Sea, and its western ranks in the Mediterranean Sea, and its stench will go up, its smell will rise. Surely he has done great things. Do not be afraid, land of Judah. Be glad and rejoice. Surely the Lord has done great things. Do not be afraid, you wild animals, for the pastures in the wilderness are becoming green. The trees are bearing their fruits. The fig tree and the vine yield their riches. Be glad, people of Zion. Rejoice in the Lord your God, for he has given you the autumn rains, because he is faithful. He sends you abundant showers, both autumn and spring rains, as before. The threshing floors will be filled with grain. The vats will overflow with new wine and oil. I will repay you for the years the locusts have eaten. The great locust and the young locust, the other locust and the locust swarm, my great army that I send among you. You will have plenty to eat until you are full, and you will praise the name of the Lord your God, who has worked wonders for you. Never again will my people be shamed. Then you will that I am in Israel, that I am the Lord your God, and that there is no other. Never again will my people be shamed. Here is the ending. Glory to God. கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களை 74வது சுதந்திர தினத்தில் உங்களை எல்லோரும் பார்ப்பதில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். இந்திய சுவிசேஷ திருச்சபை தூய ஆவியானவர் திருச்சபை அயனம்பாக்கம் பகுதியிலிருந்து உங்கள் எல்லோருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, எங்களுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மே காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளெஸ் அவர் கண்ட்ரி. கர்த்தர் நம்முடைய தேசத்தையும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வேதத்திலேருந்து வார்த்தைகளை கேட்பது முன்பாக சுதந்திர தினத்தை சற்று சிந்தித்து பார்த்தால் ஒரு கருப்பு சரித்திரத்தை வெள்ளை சரித்திரமாய் மாற்றியது இந்த சுதந்திரம். இந்திய வரைபடங்களை ஒழுங்கு செய்யப்பட்டது இந்த சுதந்திரம். மக்களை மக்களாய் ஆள வேண்டும் என்று ஒரு புத்துணர்ச்சி கொண்டது இந்த சுதந்திரம். நம்மாலே ஆங்கிலேயர் பல விதமான யுத்திகளை பயன்படுத்தினாலும் வன்முறை இல்லாதபடி நான் வயலன்ஸ் என்ற ஒரு முறைமை வைத்து சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் அது ஒரு பெரிய ஒரு விஷயமா என்பதை நான் கருதுகிறேன். அருமையான தெய்வச்சனமே, சுதந்திரம் என்று சொல்லும்போது அடிமைத்தளத்திலிருந்து ஒரு விடுதலை என்று பார்க்கிறோம். நாம் விடுதலை பெற்றுக்கொண்டோமா? 74 வருடம் ஆகிவிட்டது. இன்றைக்கும் இந்த ஆவணக்கொடைகள் குறையவில்லையே. ஜாதியின் பேரிலே வேற்றுமைகள் இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு கல்லிலும் என்ன ஜாதி அந்த சான்றிதழை கொண்டு வாருங்கள். குறிப்பிட்ட ஜாதி மக்கள் ஒரு குறிப்பிட்ட மக்களோடு கூட இணையப்படுறார்கள், பேசுகிறார்கள். என்னதான் நண்பராக இருந்தாலும் என்னதான் உறவினர்கள், இன்றைக்கு கலப்பு திருமணங்கள் இல்லவே இல்லை. அதுவும் குறைந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்படியே திருமணம் செய்துவிட்டாலும் அந்த சமுதாயம் அவர்களை பார்க்கிற விதம் வித்தியாசமாய் தான் இருக்கிறது. நிறத்தின் பெயராலே பிரிக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய கல்லின் பெயராலே அவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். உயர்ந்தவோர் தாழ்ந்தோர், படித்தவர் கல்லாதவோர் என்ற பலவிதமான வேற்றுமையில் இருந்து இன்றைக்கு மக்கள் அந்த அடிமைத்தன்மை நுகத்தடியிலே சிக்கி தவிக்கிறார்கள். இதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமை தேவச்சனமே, வேதம் சொல்கிறது சங்கீத புஸ்தகத்தில் 28ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனம், தேவரீர் உம்முடைய ஜனத்தை ரட்சித்து என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவானவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் எப்படிப்பட்டவர்களால் அவர் இரட்சகர் என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அந்த இரட்சகர் எப்படிப்பட்டவர்கள்? நம்முடைய பாவத்திலிருந்து, நம்முடைய சாபத்திலிருந்து, நம்முடைய துரோகத்திலிருந்து, நமக்கு இழக்கப்பட்ட எல்லா துரோகத்திலிருந்து அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் நம்மால் விட முடியாத பலவிதமான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே தான். குடித்தவர்கள் வெறித்து தீர்க்க மட்டும் குடித்து கொண்டே இருக்கிறார். அது லாக்டவுனாக இருக்கட்டும், லாக்டவுன் இல்லாமல் இருக்கட்டும், ஆனாலும் குடியிலே அடிமைப்பட்ட எத்தனையோ மக்கள் இன்றைக்கு தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கார்கள் அல்லவா? விபச்சார ஆவி நிமித்தமாக, வேசித்தன நிமித்தமாக, இன்னும் புகை போன்ற போதை வசதி நிமித்தமாக எல்லா மக்களும் இந்த பாவத்தில் அடிமைப்பட்டிருக்கார்கள். எங்களை யார் விடுதலை செய்ய முடியும், எங்களை யார் ரட்சிக்க முடியும் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார்.
அவர் நம்மை ரட்சிக்கிறவர். நம்முடைய சனத்தர் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்குவார் என்று வேதம் சொல்லுது. அப்படி என்றால் மெய்யான விடுதலை வேதத்தில் இருக்குது, இயேசு கிறிஸ்து மாத்திரமே தர முடியும். அது மாத்திரமல்ல, விடுதலை பெற்ற நாம், விடுதலை பெற்ற நாளை தான் நாம் என்ன செய்யும், சுதந்திரம் என்று சொல்லுகிறோம். வேதத்தில் சொல்லப்படுகிறது, தேவரீர் தமது ஜனத்தை ரட்சித்து அவர் சுதந்திரத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லுவது. ஆசீர்வாதமான ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கார். என்னென்ன ஆசீர்வாதமான சுதந்திரம் என்று பார்க்கும்போது வேதம் சொல்லுது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். ஆதாம் ஏவாளை உருவாக்கும் முன்பாக என் ஆண்டவர் ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அவர்கள் இந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அவருக்கு தயவு பாராட்டினார். அதே போல இந்த குழந்தை மண்ணில் பிறக்குவதற்கு முன்பாக யார் வீட்டில் எவங்க வீட்டில் வளரணும் என்பது என் தேவன் ஆதீனத்தில் எல்லாவற்றையும் குறிப்பெடுத்து வைத்து அதை என்ன செய்கிறார், அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் இந்த நாளில் வீடு இல்லை என்று தேங்கி தவித்துக்கின்ற அன்பு தேவச்சனமே, ஒரே அறையில் வாலிபமான பிள்ளைகளை வைத்து படுத்துக்கொண்டு இரவு நேரத்தில் இதை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கிறார்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கார். ஒரு வேலைக்கு கிளம்ப வேண்டும் என்றால் 4 பேரும் ஒரே சமயத்தில் கிளம்பும் போது அவர்கள் மிகவும் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை தர வல்லவராக. ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வாதம், ஏதோ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை மாத்திரமல்ல, கர்த்தர் நியமித்த அந்த வாக்கு தத்தத்தை கிருபையாய் மீண்டும் நமக்கு தந்து அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி நம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கார். இரண்டாவதாக வேதம் சொல்கிறது, புத்தி உள்ள ஸ்திரீயோ கர்த்தரணும், புத்தி உள்ள கணவனோ கர்த்தரணும். அப்படி என்றால் நம்மளோட வாழ்க்கையில் மனிதன் தனியாக இருப்பது நல்லதில்லை. ஒரு மனுஷன் தனியாக இருந்தால் மிருகமாயிடுறான். ஆனால் அவன் சொசைட்டியில் இருக்கும்போது மனிதனாக இருக்கான். ஒரு மிருகம் தனியாக காட்டில் இருக்கும்போது அது சாதுவாக இருக்குது. ஆனால் பல மிருகங்களோடு இருக்கும்போது அந்த மிருகத்தன்மையை காட்டுறாங்க. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் தனியாக இருப்பது நல்லதல்ல. ஒவ்வொரு பிறந்த ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு பெண் ஆண்டவர் ஏற்கனவே குறிப்பு எழுதி வைத்து விட்டார். சரியான நேரத்தில் சரியான தேதியில் அவருக்கு திருமணம் நடக்கும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. நம்மளோட வாழ்க்கையில் கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும், கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். அதுக்கு கண்டு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் வல்லவுள்ள தேவனாக இருக்கார். அப்படி என்றால் கர்த்தர் நமக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தருகிறார், வாழ்க்கையை தர வல்லவராக இருக்கார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக வேதம் சொல்கிறது நமக்கு என்னவென்றால், மூன்றாவது நாள் நமக்கு கர்த்தர் நமக்கு சொல்ல ஒரு அருமையான ஒரு காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுகந்தம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். அப்படி என்றால் வாழ்க்கையில் இன்றைக்கு பிள்ளைகளிலேயே என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்க அன்பு பெற்றோர், அன்பு இளம் பெற்றோரே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாக தெய்வன் பிள்ளை தர வல்லவராயிருக்கா. ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லுகள் மூலமாக ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கா. கல் மூலமாக ஒரு பிள்ளை வரணும்னா உங்கள் கர்ப்பத்தில் ஒரு பிள்ளை வராதா? மீண்டுமா சொல்லுகிறேன், ஈவன் மை காட் கேன் பிரிங் அவுட் த பேபிஸ் ஃப்ரம் த ஸ்டோன், ஈ கேன் ஈஸிலி பிரிங் அவுட் த பேபிஸ் ஃப்ரம் த ஹூம். அதாவது கல்லுலேருந்து ஒரு குழந்தையை உண்டாக்கின தேவன் உங்கள் கர்ப்பத்திலேருந்து ஒரு குழந்தையை உண்டாக்க வல்லவராயிருக்கார். எனவே இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு குழந்தை தரவல்ல இருக்கார். காத்திருங்க காத்திருங்க காத்திருங்க. ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையை பாருங்கள், ஈசாக்கு ரெபெக்காளுடைய வாழ்க்கையை பாருங்கள், அன்னாளுடைய வாழ்க்கையை பாருங்கள். என் தேவன் அவர்கள் எல்லாருக்கும் குழந்தை தந்தார் அல்லவா, உங்களுக்கும் ஒரு குழந்தை தர வல்லவராயிருக்கார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கா. நமக்கு வீட்டை தந்து நம்மை ஆசீர்வதிப்பா. நமக்கு வாழ்க்கையை ஏற்படுத்தி கணவனாவது மனைவியாதை கொடுத்து நமக்கு ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கா. நமக்கு பிள்ளைகளை தந்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கா. கர்த்தர் நம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிப்பா. இந்த 74வது சுதந்திர தினத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக என்னோடு கூட நீங்கள் கரம் கோத்து ஜெபிப்பீர்களா? அன்புள்ள இயேசப்பா, இந்த 74வது ஆண்டவரே, இந்த சுதந்திர தினத்தில் அன்பு மக்களோடு கூட இணைந்து செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்க எல்லா வேற்றுமைகள் களையப்படட்டும், விவசாயம் ஆண்டவரே மேம்படட்டும். ராஜா ஆண்டவரை, சுகாதார நிலைகள் இலவசமாய் மாறட்டும், கல்வி நிறுவனங்கள் ஆண்டவரை இலவசமாய் மக்களுக்கு கிடைக்க உதவி செய்வீராக. ஆண்டவரை, அவரவர்களுக்கு ஒரு சொந்த வீடும் சொந்த இடமும் கிடைக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த கொரோனா காலகட்டத்தில் ஆண்டவரே, பலவீனத்தோடு நோய் தொற்று வருமோ என்று பயத்தோடு இருக்க ஒவ்வொரு மக்களும் கர்த்தர் நல்ல பலத்தை சுகத்தை ஆரோக்கியத்தையும் கர்த்தர் நீ தருவீராக. நீங்கள்
செய்வதற்காக நன்றி. எங்கள் தேசத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்க, எங்கள் தேசத்தை நீங்கள் சேமப்படுத்துங்க. நல்ல ஆண்டவரே அப்பா மழையை தாங்க, தண்ணீர் பஞ்செல்லாம் ஒழியட்டும் ராஜா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்லா படித்து உயர்ந்த நிலைக்கு போட்ட ராஜா. எங்கள் அரசில் இருக்க ஒவ்வொரு மக்களையும் எங்கள் ஆசீர்வதிங்க, அவருக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையிலும் தந்து அவரை வழிநடத்துங்க ராஜா. நீங்கள் செய்வதற்காக நன்றி. இப்பொழுதும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் ஏசு மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஸ்நேகம் சமாதானம் இன்றும் என்றும் சதா காலங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.